அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கர்நாடகா வரை பரவும் சீமானின் புகழ் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே எல்லா மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியை தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா காலகாலமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே மாற்றாக தான் தற்போது நாம் தமிழ் கட்சி மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை எப்படி எல்லா மாநிலங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சீமானை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் ஆளுங்கட்சியான திமுக கட்சியும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியும் சரி ரொம்பவே கடுப்பாகக்கூடிய விஷயமாகவே இருக்கு. ஏன்னா எப்போ நாம் தமிழ் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக மாறினாங்களோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நாம் தமிழ் கட்சி மேல எப்படியாவது அவங்களுடைய வன்மத்தை காட்டணும் அப்படின்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு தருணம் கிடைச்சாலுமே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மேல நடக்கிற தாக்குதல் ஆகட்டும், அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை சிறைப்படுத்தணும் அப்படின்னு காவலர்களை ஏவி விடுறதாகட்டும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழ் கட்சியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுலேயே திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகள்ல இருந்தும் ரொம்பவே தனித்து தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஓட்டுக்கு காசு தராமல் இருக்கிறது, பொதுக்கூட்டங்களை கூட்டுறதுக்கு மக்களுக்கு காசு தராமல் இருக்கிறது, பிரியாணி கோட்டரு அப்படின்னு எந்த ஒரு விஷயங்களுமே தராமலேயே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாம் தமிழ் கட்சி கூட்டுறாங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளால் கொஞ்சம் கூட ஏற்கும்படியான விஷயமாகவே இல்லை, கொஞ்சம் கூட ஏற்கும்படியான விஷயமாகவே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க காசு கொடுத்து கோட்டரு கோழி பிரியாணி அப்படின்னு எவ்வளவோ கொடுத்துமே மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொதுக்கூட்டங்களை தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் வரலாற்றிலேயே திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் மக்கள் இவ்வளவு ஒரு கேவலமா இவங்களை நடத்தினதே இல்லை அப்படின்றதுனாலேயே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய கேவலமாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சிக்கு நிகரான ஆளுமையில் சீமான் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது கர்நாடகா ஊடகம் செய்தி வாயிலாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் சென்னைன்னு மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இந்த வெள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும், இந்த இடங்களில் சீமான் எந்த அளவுக்கு உதவி பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி என்னென்ன விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களோ இது அத்தனையுமே மூன்றாவது பெரிய கட்சியான நாம் தமிழ் கட்சி பண்றாங்க அப்படின்றது தான் இந்த செய்தி ஊடகம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அளவுக்கு சீமானை குறித்தும் நிர்வாகிகள் குறித்தும் நிறைய செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மூன்றாவது பெரிய கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தான் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இப்படி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சீமானுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை அளிக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.